ஹாய், ப்ளூபெர்ரி ஒரு சூப்பர் ஃபுட் தான். அதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, டைஜஷனுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குதான். பட் அதே நேரத்தில் ப்ளூபெர்ரிஸில் தான் ஹை பெஸ்டிசைட்ஸ் சேர்க்குறாங்க. ஏன்னா அதில் பூச்சி அண்ட் ஃபங்கல் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கிறதுனால ஹை பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் EWG டர்ட்டி டசன் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க ஒரு என்வைரன்மெண்டல் ஒர்க்கிங் குரூப். இவங்க 2024 ஒரு லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் ஹை பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கா டாப் 12 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்ட்ராபெரி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க, 11th பிளேஸில் ப்ளூபெரிஸ் இருக்குது. ஸோ ப்ளூபெரிஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளூபெரிஸை வாஷ் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக வினிகர் இல்லைனா பேக்கிங் பவுடர் சேர்த்து சோக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் சோக் ஆனதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டரில் ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் என் பேபி கொடுக்குறப்ப பயத்தில் வினிகர் பேக்கிங் பவுடர்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் கொடுத்தேன். பட் நான் கூகுளில் பார்த்த வரைக்கும் எய்தர் வினிகர் இல்லைனா பேக்கிங் பவுடர் இது ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி சோக் பண்ணி வாஷ் பண்ணாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சுடுதண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறதுனால அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கானிக் ப்ளூபெரிஸ் இல்லைனா ஃபார்மர் கிட்டேருந்து டேரெக்டாக கிடைச்சா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் அது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ளூபெரிஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.